ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்கள் ஊர் பிள்ளையாரப்பா. ரொம்ப சக்தி உள்ளவங்க. நம்ம எது கேட்டோம்னாலும் நிறைவேற்றி வச்சுருவாங்க. உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா பிள்ளையாரப்பா வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். நடந்துச்சா என்னன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் விளக்கு ஏற்ற போகிறேன். நான் ஒரே சருகாக கிடந்துச்சு, அதான் சரி கூட்டி அள்ளிட்டு பிள்ளையாரப்பா சுற்றி இப்படி சருகா கிடைக்கே அப்படின்னு கூட்டி அள்ளிட்டு விளக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் கூட்டி தள்ளிக்கிட்டோங்க. அங்கிட்டலாம் இந்த மரத்துலேருந்து வெறும் அரிப்பூச்சாக இருக்குது. அதான் சரி இங்கே மட்டும் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரப்பாட்டை மட்டும் கூட்டுறேன். இவர் பிள்ளையாரப்பா முதல்ல அங்கே இருந்தாங்க, இப்போ இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சக்தி உள்ளவருங்க. நான் எதுவும் நல்லது நடக்கணும்னா நான் பிள்ளையாரப்பாட்டை மட்டும்தான் வேண்டிக்குவேன். இப்போ ஆரம்பத்தில் நான் எல்லா சாமியும் வேண்டி கைவிட்டதுக்கப்புறம் அந்த பிள்ளையாரப்பா மட்டும்தான் எனக்கு நல்லது செய்கிறாரு. அதனால் நான் இப்போவும் எதுவும் நல்லது நடக்கணும்னா முதல்ல நான் பிள்ளையாரப்பா தாங்க வேண்டுவேன். நான் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பொங்க வைக்கிறோம்னு நேர்ந்திருக்கேன். அந்த இடத்துல தாங்க பொங்கல்லாம் வைக்கிறது. இந்த இடத்துல தான் பொங்க வைக்கிறது. இந்த இடத்துல தேங்காய் உடைக்கிறது. அதான் பிள்ளையாரப்பா கோயில் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளையாரப்பா கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிள்ளையாரப்பா வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சக்தி உள்ளவர். நான் 8வது படிக்கும்போது சின்ன பிரச்சனைனால எதையோ மிதிச்சிட்டோன்னு சொல்லி நடக்க முடியாமல் கிடந்தேங்க. இந்த கோணைங்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளையாரப்பாவை 3 நாளில் 9 நாள் சுற்று, நீ நடந்துருவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாள் சுற்றினோடனே நான் நடந்தேங்க. காலையில் வெள்ளனை சுற்றிடுவேன். ஆள் முகம் பார்க்குறதுக்கு முன்னாடி சுற்றிடுவேன். சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி 9 நாள் சுற்றினேங்க. இப்போ நல்லா பாருங்க, நல்லா நடக்கிறேன். நம்பவே மாட்டீங்க நீங்கள். 8வது படிக்கையில் நான் உண்மையிலே நடக்க முடியாமல் கிடந்தேங்க. அது எதுனாலன்னு தெரியலை. ஏதோ இந்த மந்திரிச்சு வச்சுருந்த இடத்துல மிதிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிள்ளையாரப்பா தான் என்னை நடக்க வச்சாங்க. பாருங்கள், தரிசனம் பண்ணிக்கங்க. நீங்கள் எதுவும் நடக்கணும்னா இந்த பிள்ளையாரப்பாவை நேர்ந்துக்கங்க. நீங்கள் நடக்குதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் கமாண்ட்லேயே சொல்லுங்க, இங்கே நடந்திருக்குன்னு சொல்லி. நீங்கள் நடந்திருக்கா என்னன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சக்தி உள்ளவர். நான் எது வேண்டுனாலும் நான் பிள்ளையாரப்பா கிட்ட தான் நல்லது நடக்கணும்னு எது வேண்டுனாலும் நடத்தி வைப்பார். எனக்கு ரொம்ப சக்தி உள்ளவர். இன்னமும் நான் ஒரு முடிவை எடுத்துட்டேங்க. நீ எது நடக்கணும்னு, எந்த ஒரு நல்லது நடக்கணும்னு வேண்டுனாலும் ஃபஸ்ட்டு நான் பிள்ளையாரப்பாவை தான் வேண்டுவேன் அப்படிங்கிற ஒரே மனசோடு இருக்கிறேங்க. எனக்கு ரொம்ப சக்தி உள்ளவர். நான் கேட்குறதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறவர் கோயிலுக்கு இன்றைக்கி வந்திருக்கேங்க. சரி, அவர் கோயிலில் இப்படி தூசாக கிடக்குதுன்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்ற போகிறேன். எனக்கிட்ட வண்டி இல்லைங்க, 2 வீலர் இல்லை. நான் 2 வீலர் ஓட்டுவேன். 2 வீலர் இல்லை. பூ வாங்க போகணுன்னா ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். அதனால் பூ வாங்கிட்டு வரல. விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போகும்ட்டு வந்தோம். டூ வீலர் வாங்கிட்டா நான் அவருக்கு குறையே இல்லாமல் விளக்கு பூ வாங்கியாந்து ஓட்டு விளக்கு ஏற்றுவேங்க. சாயந்தரம் எங்கள் வீட்டுக்காரர் வரும்போது தான் பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நாங்கள் பிள்ளையாரப்பாவை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நேர்ந்துக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் நல்லதே நடக்கணும்னு நேர்ந்துக்கோங்க.
உண்மையிலே சொல்கிறேங்க, நான் எது நல்லது நடக்கணும்னு நேர்ந்துக்கினாலும் நான் பிள்ளையாரப்பாவை தான் ஃபஸ்ட்டு நேர்ந்துக்குவேன். எனக்கு அவர் நான் நேர்ந்துக்கின எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சுருக்காரு. உங்களுக்கும் நல்லதே நடக்கும், நீங்களும் நேர்ந்துக்கங்க. நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏ 3 சுற்று முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையாரப்பா வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நல்லது நடந்துச்சான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சக்தி உள்ளவர். உங்களுக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் நல்லதே நடக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன்.